நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கு உரிமை கோரப் போவதாக அவரது அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்ற தீபாவையும் அவரது கணவர் மாதவனையும் அங்குள்ள காவலர்கள் விரட்டி அடித்ததாக புகார் எழுந்தது. அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்து வெளியேறிய தீபா டி நகரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஜெயலலிதாவின் படத்துக்கு மாலை அணிவிக்க போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வருமாறு தனது சகோதரர் தீபக் தன்னை தொலைபேசியில் அழைத்ததாக தெரிவித்தார். ஜெயலலிதாவின் இல்லம் தங்களுக்கே சொந்தம் என்பதற்கான ஆவணங்கள் உள்ளதாக தெரிவித்த தீபா ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கு உரிமை கோரப் போவதாகவும் குறிப்பிட்டார். தன் சகோதரர் தீபக் சசிகலா குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருப்பதாகவும் தன்னை கொல்ல சதி நடந்து கொண்டிருப்பதாகவும் தீபா குற்றம் சாட்டினார். உயில் பாத்தீங்கன்னா இது எங்கள் கிராண்ட் மதர் பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. இது அவங்க உயில் எழுதி இவங்களுக்கு கொடுக்க சொல்லி உயில் எழுதியிருக்காங்க. அது என்கிட்ட இருக்குது. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. சட்டப்படி முதல்ல இன்னைக்கு என்னை தாக்குதல் என் மீது நடத்தினதுக்கு என்னை தேவையில்லாமல் அங்கே பொய்யான ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி ஒரு ட்ராமாவை ஏற்படுத்தி என்னை வர வச்சதுக்கு இதுக்கெல்லாம் முதல்ல சட்டப்படியான நடவடிக்கைகளை நான் எடுக்கணும்னு இருக்கேன். என்னை கொல்ல சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே போயஸ் தோட்ட இல்லத்தில் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாக தீபாவின் கணவர் மாதவன் தெரிவித்தார். மாலை போடலாம்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்காங்க. பாதுகாப்புக்காக எனக்கும் என் மனைவிக்காகவும் பாதுகாப்பு கேட்டு கமிஷனர்கிட்ட பிரைம் மினிஸ்டருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உரிய நடவடிக்கை அவங்க எடுக்கணும். தீபா தம் மீது கூறிய பல்வேறு புகார்கள் தொடர்பாக அவரது சகோதரர் தீபக் தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இனி பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க, அவங்களை எதற்காக அழைச்சிங்க, இது எப்படி ஒரு மோதலை மாறுனுச்சு? அந்த கொஸ்டின் நீங்க தீபாவை தான் கேட்கணும், என்ன கேட்கறதோட. இல்ல அவங்க தான் சொல்றாங்களே, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட படத்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி என்னை கூப்பிட்டாரு. நான் உள்ள போயிட்டு அதாவது அவர் சதி பண்ணி நான் மாத்தி அஞ்சலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல அந்த அஞ்சலி செலுத்த வேண்டிய நாள் இருக்கா? இல்ல அம்மாவோட படத்துக்கு மாலை இட்டு பூஜை பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. இத்தனை நாளா எப்படிங்க, இத்தனை நாளா அப்படி கேட்டாங்களா? நீங்க அவங்களுக்கு அதான் நான் சொல்றேன்னா உண்மையாவே சாப்பிட வச்சு போட்டு சாப்பிடுவேன். அவனா சாப்பிடுறதுனா அந்த மாதிரி தப்பா சொல்ல மாட்டாங்க. நம்ம அத்தை வீட்டுக்கு அது நடக்குமாங்க? இல்ல சார், இப்போ நீங்க அடிக்கடி போயஸ்கான் போயிட்டு வரீங்கல்ல? ஏன்னா அவங்களுக்கு தாங்க போயிட்டு வராங்க. என்னங்க நீங்க எல்லாரும் இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க. அப்ப நீங்க சாதாரணமா போயிட்டு வர்றப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த அதை பப்ளிசிட்டி ஆக்கி விட்டா அவ்வளவுதான். தமிழக அரசின் உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் ஒன்றிய அலுவலகத்தில் பருவநிலை, வறட்சி மற்றும் குடிநீர் பராமரிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படாவிட்டால் ராஜினாமா செய்வதாக அமைச்சர் உதயகுமார் கூறியது அவரது சொந்த கருத்து என்றார். எதிர்க்கட்சிகள் தான் தவறான செய்தியை பரப்புவதாக குற்றம் சாட்டிய தம்பிதுரை, மாநில அரசுக்கென்று சில உரிமைகள் உள்ளதாக கூறினார். அந்த உரிமையில் மத்திய அரசு தலையிடாது என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தம்பிதுரை தெரிவித்தார். நீட் எக்ஸாம் தேவையற்ற ஒன்று. மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் சேர்ந்த இந்த காலத்தில் தான் 2012 தான் இந்த நீட் எக்ஸாமே கொண்டு வரப்பட்டது. அது மத்திய அரசானது நம்முடைய மாநில அரசின் உரிமைகளை தலையிடுவது போன்று இருக்கிறது. ஆகவே இந்த கல்வித்துறையானது கன்கரண்ட் லிஸ்ட் இருந்தால் கூட கல்வி செயல்படுத்துவது மாநில அரசு தான். மாநில அரசுக்குத்தான் இது இந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி நன்கு தெரியும். அதிமுக ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அவர், தற்போதைய அரசு வேகமாக செயல்பாடு வருவதாக கூறினார். எடப்பாடி தலைமையிலான அரசை யாராலும் அசைக்க முடியாது என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். இந்தியாவிலே அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு நம்மை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு சாதனை சரித்திரங்களை தமிழகம் படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நாம் பார்க்கிறோம்.
வெயில் காலம் வருகிற போது இருண்ட தமிழகமாக இருந்ததை ஒளிமயமான தமிழகமாக மாற்றி காட்டிய பெருமை இங்க இருக்கிற மணியாக இருக்கிற தங்கமணிக்கு அது சாரும். அதே போல உள்ளாட்சியிலே பல்வேறு புரட்சிகள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் வேலுமணி அவர்களை சாரும். 2 மணிகளும் அவருக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டைக்கு செல்வதற்கு நான் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரை உங்களுடைய அரசு எவராலும் இந்த அரசை அசைத்து விட முடியாது என்பதையும் நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 5 ஆண்டு காலம் அல்ல, 50 ஆண்டு காலம் இந்த அரசு நிலைக்கும். இந்த அரசை எவராலும் அசைக்க முடியாது. ஓபிஎஸ் நடிப்பை பார்த்து தானும் ஏமாந்ததாக முன்னாள் அமைச்சர் பருதி இளம்வழுதி தெரிவித்துள்ளார். டிடிவி உடனான சந்திப்பிற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ் அணிக்கு சென்ற பிறகே அவரின் நடிப்பு புரிந்ததாக கூறினார். இதன் காரணமாகவே மீண்டும் டிடிவி தினகரனிடம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். அவர் நடிப்பை கண்டு ஏமாந்து போனவங்களாம் நானும் ஒருத்தன். அதாவது சிவாஜி தான் பெரிய நடிகர் சொல்லுவாங்க. சிவாஜியை மிஞ்சிய பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்காருன்னா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் தான். அவர் அந்த சமாதியில் உட்காந்து அவர் தியானம் பண்ணுது, இதெல்லாம் கண்டு ஏமாந்து போனவர்கள் நானும் ஒருத்தன். ஆனால் போன 2-3 நாள்லேயே அவருடைய போக்கு தெரிய வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.